கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது என்ன கேட்டிருந்தார் அப்படின்னு கேட்டால், அதாவது எங்களோட மாடு ரொம்ப மூச்சு வாங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் கேட்ட கேள்வி உண்மையிலுமே ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. அதாவது உங்களுக்கு தேவைப்படுற எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நீங்கள் கம்பல்சரி நீங்கள் தயங்காமல் நீங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. அதுக்கான என்னால் சொல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே இல்லாமல் அது வீடியோவாக எடுத்து போட முடிஞ்சாலும் நான் கண்டிப்பாக போடுவேன். யார் நீங்கள் தயங்காமல் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அதாவது இப்போ நம்ம மெயினான ஒரு விஷயத்துக்கு நம்ம வருவோம். அதாவது மாடு மூச்சு வாங்குது, ரொம்ப ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா, அதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால், மாடு அதிகப்படி மூச்சு வாங்குது. அதுக்கான மெயினான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது கிளைமேட் சேஞ்சஸ். அதாவது இப்போ என்னதான் இருந்தாலும் மாட்டை பொறுத்த வரைக்கும், மாடு இப்போ என்னதான் ரொம்ப ஹைப்ரிட் மாடாக இருந்தாலும் சரி, இல்லை உயர்தர மாடாக இருந்தாலும் சரி, மாடு ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்தாலும் சரி, ஆனாலும் அந்த மாட்டோட அந்த ஒரு தோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். சில மாடுகள் என்னதான் நம்ம பார்த்து பார்த்து வச்சுருந்தாலும், சில மாட்டுங்களுக்கு குளிர், சில மாடுகளுக்கு ஒத்துக்காது, சில மாடுகளுக்கு பனி ஒத்துக்காது, சில மாடுகளுக்கு வெயில் ஒத்துக்காது. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு கிளைமேட் சேஞ்சஸ்னால கூட நம்மளுடைய மாட்டுங்களுக்கு அதிகப்படியான மூச்சு வாங்கிறது மாடுங்களுக்கு நடக்கும். அது இல்லாமல் அதை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ மாடு இருக்குது அப்படின்னா, அந்த மாட்டை நம்ம ஒரு எப்படி சொல்கிறேன்னா, வெயில் இல்லாத ஒரு இடத்துல நம்ம கட்டணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது சில பேர் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, கிராமப்புறத்தங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், அதாவது மாடு அந்த வெயில்லேயே தான் கிடக்கும். அதாவது இப்போ சித்திரை வைகாசி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது இப்போலாம் வெயிலோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் அந்த வெயில் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த 8 மணிக்கு அது நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாவே அதோட சூரிய ஒளியோட அந்த கதிர்வீச்சு அப்படிங்கிறது சுள்ளுன்னு நமக்கு குறைக்கும். ஆனாலும் அப்படி இருக்கிற அந்த ஒரு கிளைமேட்லேயுமே சரி, நம்மளோட மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர, மாடும் ஒரு ஜீவன் தானே, அதை நம்ம வெயில் அதிகம் அடிக்கும், அதை கொண்டுட்டு போய் நம்ம நிலத்துல கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி யாருமே நினைக்க மாட்டாங்க. அந்த வெயிலே போட்டுருவாங்க. அதனால கூட மாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப மூச்சு வாங்கும். அது இல்லாமல் மழை காலத்தில் அந்த ஈரப்பதத்தினால கூட மாடுகளுக்கு சில நேரத்தில் மூச்சு வாங்கும். அது இல்லாமல் அந்த குளிர்னாலலாம் நம்ம பட்டியில் நம்ம கட்டிடணும். அதாவது என்னதான் இருந்தாலும் 4 பக்கமும் கொட்டாய் மேலே இருந்தாலும், கீழே எந்த ஒரு மரப்புமே இல்லாமல் இருந்தாலும், அதனால கூட அந்த ஒரு மாட்டோட அந்த ஒரு குளிர்னால கூட மாடு அதிகப்படியாக மூச்சு வாங்கும். இது ஒரு காரணம். அதாவது மாடு மூச்சு வாங்குறதுக்கான காரணமும் இதுவும் ஒன்று. அது இல்லாமல் 2வது ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதிகப்படியான தீவனங்களை நம்ம மாட்டுக்கு கொடுக்கறதுனால மாடுகள் அதிகமாக மூச்சு வாங்கும். அதாவது இப்போ சில மாடுகள் 2 லிட்டரு 3 லிட்டரு இப்போ மாடு கறக்குது அப்படிங்கிறப்ப, இதோட அந்த மாடோட அந்த ஒரு பால் உற்பத்தி நம்ம அதிகரிக்கலாம். அப்படிங்கிறப்ப அது ஒரு 5 லிட்டரு 6 லிட்டரு கறக்க வைக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், அதிகப்படியான நம்ம தீவனத்தை கொடுப்போம்ல. அதிகமாக நம்ம குறிப்பிட்ட, அதாவது ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம தாண்டி அந்த மாட்டுக்கு நம்ம தீவனத்தை நம்ம அதிகமாக கொடுத்துக்கிட்டு வர வர அது என்ன ஆயிரும் அப்படின்னா, அதால் ஜீரணம் ஆக முடியாமல் அது ரொம்ப சிரமப்படும். சிரமப்படுறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, டக்குன்னு நம்மளால் மூச்சு விட முடியாது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது இப்போ நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போனேன்டா, அதிகமாக நான் சாப்பிட்டுட்டேன், என்னால் விட முடியல, நான் வாய் வழியாக தான் நான் மூச்சு விடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வேகமாக உடியாந்தேன், அதனால என்னால் விட முடியல அப்படின்னு சொல்லி நம்ம வாய் வழியா நம்ம மூச்சு விடுவோம்ல. அதாவது அதிகப்படியான, அதாவது நமக்கு தாங்க முடியாத உணவை நம்ம அதிகமாக உட்கொள்றதுனாலையும், சில டைமில் நம்ம மூச்சு வாங்குறோம் அப்படிங்கிறது மனுஷனுக்கும் சரி, மாட்டுக்கும் சரி, அது ரொம்ப ரொம்ப நடக்கும். மாடு மூச்சு வாங்குறதுக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2வது, அதாவது இதுக்கப்புறம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மாடு அதிகப்படி மூச்சு வாங்குதுல்ல, அதுக்கான இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது மாடை சில பேர் மேய்ச்சலுக்கு ஓட்டுவாங்க. மேய்ச்சலுக்கு ஓட்டுறாங்க அப்படின்னா, இவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது அந்த ஒரு வெயில் அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டை சீக்கிரமே ஓட்ட மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட வேலைகள், இவங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே வீட்டில் சமைக்கிறதா இருக்கட்டும், பாத்திரம் விளக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா வேலையுமே இவங்க பார்த்து முடிச்சுட்டு, இவங்க எத்தனை மணிக்கு மாடு ஓட்டிட்டு போவாங்க,
10 மணி 11 மணிக்கு அந்த கரெக்டாக அந்த உச்சி பொழுது வர நேரத்துக்கு வந்து இவங்க வந்து மாட்டை ஓட்டிகிட்டு போவாங்க. திரும்பி அதுக்கப்புறம் மாட்டை எப்போ ஓட்டிகிட்டு வருவாங்கன்னா சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணிக்கு. ஏன்னா அதோட கரெக்டாக வந்து அந்த வெயில் அந்த ஒரு தாக்கத்தில் தான் இவங்க மாடை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வெயிலோட தாக்கத்தில் தான் அந்த மாடை மேயுது. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடு வந்து அதிகப்படியான மூச்சு வாங்குது. அப்படிங்கிறப்ப சில டைமில் வந்து மாடு வந்து இறந்து போகிறது கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது வெயிலோட தாக்கத்தினால கூட மாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப இறந்து போகும். அதனால் நீங்கள் வந்து அந்த ஒரு வெயில் காலத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன தான் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சரி, மாட்டை வந்து கம்பல்சரி வந்து ஒரு 7 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே வந்து அந்த காலையில் வந்து நீங்கள் வந்து மாட்டை வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிடுங்க. நீங்கள் பக்கத்தில் உங்களோட தோட்டங்கள் இருந்தாலும், அதாவது 7 மணி அது இல்லாமல் காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே வந்து நீங்கள் மேய்ச்சிட்டு கொண்டு நீங்கள் மாட்டை கொண்டுட்டு வந்து பட்டியில் தண்ணி காட்டி நீங்கள் அதாவது பட்டியில் வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா, அதாவது வெயிலோட அந்த ஒரு தாக்கம் இல்லாமல், அதாவது நான் கொண்டு போய் மரத்தில் நான் கட்டுறேன், எங்கள் வீட்டு பின்னாடி வந்து ஒரு செவுரு இருக்குது, அந்த செவுரோட அந்த ஒரு நிழல் இருக்குது, அதில் போய் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. மாட்டுக்குன்னு தனியாக கொட்டகை இருந்துச்சுன்னா அந்த கொட்டகையிலே நீங்கள் போய் கட்டுங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்னதான் வந்து நீங்கள் அங்கே கட்டுறேன் அங்கிட்டு கட்டுறேன் இங்கிட்டு கட்டுறேன் அப்படின்னு சொன்னாலும், அதாவது மரத்தோட நிழல் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஒரு அனல் காற்று அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வீசிக்கிட்டே இருக்கனால, அதனாலையும் அதுக்கு வந்து நமக்கு அந்த ஒரு கிளைமேட் வந்து செட் ஆகலை அப்படின்னாலும் மாடு வந்து அதிகமாக மூச்சு வாங்கும். இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மெத்த வீட்டில் நம்ம இருந்தாலும் ஃபேன் ஓடலை அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், ரொம்ப வேர்க்கும், கானல் அடிக்கும். ஏன் அப்படின்னா, ஏன் ஃபேனும் ஓடுது, அதே மாதிரி ஏன் கானல் அடிக்குது அப்படின்னா, வெயில் பின்னாடி அடிக்குது, சுற்றி சுற்றி வெயில் அடிக்குதுங்கிறப்போ அதோட கானல் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளேயே வருது. அப்படிங்கிறப்ப அதே தான் மாடுக்கும் அதே மாதிரி கானல் அடித்தாலும் அதனால அதோட உஷ்ணம் தாங்க முடியாமல் கூட மாடு வந்து கண்டிப்பாக வந்து மூச்சு வாங்கினால நீங்கள் அதாவது மாட்டுக்குன்னு தனியாக வந்து கொட்டகை வச்சிருக்கீங்கன்னா அந்த கொட்டகையில் நீங்கள் போய் கட்டுங்க. என்னை பொறுத்தவரை நான் கரெக்டான ஒரு ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படிங்கிறேன். மாட்டுக்கு வந்து நீங்கள் கொட்டகையை அமைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆஸ்பராசிட்டாக போட்டாலும் சரி, இல்லை ஓட்டு வலையில் போட்டிருந்தாலும் சரி, ஆனாலும் அதுக்கு மேலே வந்து அதாவது கூரையில் வந்து நீங்கள் மாட்டை வந்து கொட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டால், அதில் வந்து அதிகப்படியான வெயிலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் அதை தாங்கக்கூடியது வந்து கூரைக்கு இருக்காதனால அதுலேயே நீங்கள் பண்ணலாம். அப்படியும் இல்லை, நாங்கள் வந்து ஆஸ்பரா சீட் தான் போட்டிருக்கோம்னாலும், ஆஸ்பரா சீட்டுக்கும் இந்த மாடு கட்டியிருக்கீங்களா அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு 4-5 அடி வந்து டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி மேலே நீங்கள் கொட்டாய் போட்டு கீழே தான் நீங்கள் மாடு ரொம்ப மேலே ஏற்றி போட்டு கொட்டாய் மேலே ஏற்றி போட்டு நீங்கள் கீழே வந்து மாடை கட்டிங்கன்னா அதோட தாக்கங்கள் வந்து அதாவது இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் வந்து சாயங்கால டைமில் வந்து நீங்கள் வந்து மாட்டை நீங்கள் எப்போ ஓட்டிகிட்டு போகலான்னா, ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் நீங்கள் மேய்ச்சிங்கனாலும் மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். காலையில் 7 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே வந்து காலையில் வந்து நீங்கள் மேய்ச்சி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் மாலையில் வந்து ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் நீங்கள் மேய்ச்சிங்க அப்படின்னா, மாட்டுக்கு வந்து அந்த ஒரு வெயிலோட தாக்கமும் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் வந்து மாடும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து மாடு வந்து இந்த மூச்சு வாங்குதுல்ல, அந்த எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து என்ன ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிற, அதாவது இந்த மாடு வந்து அதிகப்படியான வந்து மூச்சு வாங்குது அப்படின்னு நான் சொன்னேன்ல, இந்த காரணங்களால் கூட மாடுகள் வந்து அதிகப்படி வந்து மூச்சு வாங்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால கூட மாடு வந்து அதிகமாக வந்து மூச்சு வாங்கும் அப்படின்னு சொன்னேன். அது இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதாவது மாட்டுக்கு வந்து அளவு கடந்த தீனி வந்து நம்ம பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக நம்ம அதிகமான தீவனங்கள் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப அதனால் டக்குனு அதால் செரிமானம் ஆகலை. அப்படிங்கிறப்ப கூட மாடு வந்து அதிகப்படியாக வந்து மூச்சு வாங்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு வெயில் காலத்தில் வந்து நீங்கள் வந்து மாட்டை வந்து அந்த ஒரு நிலத்துல கட்டணும் அப்படி இல்லைங்கிறப்ப இதனால் கூட மாடு வந்து மூச்சு வாங்கும் அப்படின்னு சொன்னேன்ல, இது எல்லாமே மாடு வந்து மூச்சு வாங்குறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறேன்னா இதுவும் ஒரு காரணமாக வந்து கருதப்படும். ஆனாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இதுக்கு முன்னாடி அந்த மாட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு நோய் தொற்றுலேருந்து அந்த மாடு வந்து பாதிக்கப்பட்டு குணமாயிருச்சு அப்படின்னா, அந்த மாட்டுக்கு வந்து இந்த மூச்சு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது இப்போ வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாடு அந்த ஒரு மாடு வந்து மூச்சு வாங்குதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்து கோமாரி நோயிலேருந்து அந்த மாடு வந்து மீண்டு வந்த மாடாக இருக்கலாம். இல்லை வந்து மஞ்சக்காமாலையில் வந்து மீண்டு வந்த மாடாக இருக்கலாம். இல்லை வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ சொன்னால, அதாவது கோமாரி நோய், அது இல்லாமல் மஞ்சக்காமாலை, அது இல்லாமல் பெரியம்மை நோய், இந்த நோய்களிலிருந்து பாதிக்கப்பட்டு திரும்ப வந்து குணமான மாடாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மூச்சு வாங்குதல இது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மாட்டுக்குள்ளே இருக்கிற நுண் உயிரிகள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து இறந்து போயிருக்கு. ஏன்னா இந்த இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது இப்போ கோமாரி நோயாக இருக்கட்டும், மஞ்சக்காமாலையாக இருக்கட்டும், அது இல்லாமல் இப்போ வந்து பெரியம்மை நோயாக இருக்கட்டும், இந்த நோய் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வைரஸ்னால் பரவக்கூடிய ஒரு நோய். அது இல்லாமல் ஒரு மாட்டுக்கு வந்துச்சுன்னா இது எல்லாமே வந்து அப்படியே கம்பல்சரி வந்து அடுத்த மாட்டுக்கு பரவக்கூடிய ஒரு நோய். அதனால் மாட்டோட உடம்புக்குள்ளே இருக்க அந்த நுண்ணுயிரிகளை வந்து இந்த பாக்டீரியாக்கள் போணுச்சு அப்படின்னா சுத்தமாக அழிச்சிருச்சு அப்படின்னா, அந்த மாட்டில் இருக்கிற சத்துக்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். அது இல்லாமல் அந்த மாட்டுக்கு வந்து எதுவுமே வந்து கரெக்டாக
கரெக்டான ஒரு முறையில் வந்து அது செட் ஆகாது. எதுவுமே வந்து அதால் வந்து எதுவுமே அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கவே முடியாது. அது திடீர்னு வந்து இப்போ மாட்டை வந்து நம்ம 2 நாள் குளிப்பாட்டுறோம் அப்படின்னா, அடுத்த நாள் பார்த்தா அந்த மாடுக்கு வந்து காய்ச்சல் இருக்கும். இதே அந்த மாடை வந்து நம்ம அதிகமாக 1 கிலோமீட்டருக்கு மேலே வந்து அந்த மாடை வந்து நம்ம ஓட்டிட்டு போகிறோம், மேய்க்க ஓட்டி போகிறோம்னா டக்குன்னு படுத்துச்சுன்னா இதெல்லாம் எந்திரிக்க முடியாது. இப்போ திடீர்னு குளிப்பாட்டுறப்ப ஏதாவது தடிக்கு விழுந்துச்சுன்னா எந்திரிக்க முடியாது. அப்போ வந்து அதிகப்படியான அது உடம்புக்குள்ள இருந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே இறந்து போயிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த வைரஸ் மூலியமா வந்து எல்லாமே அழிச்சிருக்கனால அந்த மாட்டால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு சளியாக இருக்கட்டும், இப்போ தும்மலதாக இருக்கட்டும், இல்லை சளி ஒழுகிக்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப மூச்சு வாங்குறது, இது எல்லாமே வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த மாடுங்களுக்கு வந்து இது வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறனால மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக பாதுகாக்க வேண்டும். சரிங்களா? மாடு வந்து நம்மளோட வாழ்வியல்ல வந்து ஒரு அங்கமாக வந்து நம்ம கருதுகிறோம். அதனால் மாட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு மாடை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்ணும் கருத்துமாக நீங்கள் வந்து கவனிச்சுங்க. அது வந்து நம்மளோட ஒரு தார்மீக ஒரு கடமை. மாடு வந்து எதனால் வந்து ரொம்ப மூச்சு வாங்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு விளக்கத்தை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன்.